சிவாஸ் அக்ரி ஜங்ஷன் அன்பு வணக்கங்களுங்க. நான் சிவசுப்ரமணியம் அப்சாமி. ஜனநாயக திருவிழா 2026 தேர்தல் வந்தாச்சுங்க. இப்போது பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம ஒரு சிறிய முயற்சியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜனநாயக கடமை இருக்குங்க. அதில் எனக்கும் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா கட்சி வேட்பாளரும் அவங்கள பற்றின பர்சனல் டீட்டெயில், அவங்களுக்கு என்ன விஷன் இருக்குது, அவங்க தொகுதிக்கு என்ன செய்யறதுக்கு ஐடியா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சிங்க இது. அந்த முயற்சியில் என்டிஏ கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் KP பரமசிவம் சார் நம்மோடு இருக்கார். அவங்ககிட்ட கேட்டு அவங்கள பற்றின டீட்டெயிலு, அவங்க என்ன இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க, அவங்க இனிமேலும் மக்களுக்கு என்ன செய்கிற ஐடியா வச்சுருக்காங்க, அவங்க வெற்றி பெற்றால் என்னென்னலாம் செய்கிறாங்க, அதில் ப்ரையாரிட்டி ஏதாச்சும் இருக்கா, இல்லை மற்ற கருத்துக்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க ஐயாட்டே பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, மற்ற பதவிகளில் இருந்திருக்கீங்க. இருந்தாலுமே இன்றைய இளம் வாக்காளர்களுக்கு சில பேருக்கு உங்களை தெரியாமல் இருக்கலாம், இல்லை அரசியலை கூர்ந்து கவனிக்காதவங்க உங்களுடைய ஃபுல் பர்சனல் டீட்டெயில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய நீங்கள் எந்த ஊர், உங்கள் குடும்பம் என்ன தொழில், உங்கள் கல்வி என்ன படிச்சிருக்கீங்க, இது நீங்கள் மக்களுக்கு என்ன தெரியலான்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். சொந்த ஊர் கவுண்டம்பாளையம், கணபதிபாளையம் ஊராட்சி, பல்லடம் தாலுக்கா. என்னோடு உடன் பிறந்தவர்கள் 4 சகோதரிகள். சரி. ஒரு சகோதரர். சரி. அடுத்தபடியாக நான் எனக்கு ஒரு மகன் ஒரு மகள். ஓகே. மகளுக்கு ஒரு பையன். சரி. மகனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி. 3 பேரன் பேத்திகள். ஓகே. முழுமையாக விவசாயம். ஓகே. அரிசி ஆலை நடத்திட்டு இருந்தோம், அப்புறம் இடையில நிறுத்திட்டோம். இப்போ ரைஸ் மில் இப்போ இல்லைங்க, முழுமையாக விவசாயம். சரி. திருமணமாகி 39 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. சரி. 40 ஆச்சுங்க. சரி. சரி. மனைவி பேர் கல்யாணி. நம்ம கல்வி 9th 9ஆம் வகுப்பு. எந்த வருஷம் நீங்கள் பிறந்தது? எந்த வருஷம்? 1955. ஸோ அந்த காலகட்டத்தில் கல்விங்கிறது கொஞ்சம் பெட்டராக, பொருளாதாரத்தில் பெட்டராக இருக்கிறவங்க, குடும்ப சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தான் கல்லூரி படிப்பில் முடிஞ்சது. நம்ம கல்லூரி படிக்கிற வாய்ப்பு எங்ககிட்ட அப்போ இருந்தது. சரி. இருந்தாலும் எங்கள் அப்பா காலமானதுனால நம்ம குடும்ப பொறுப்பை முழுசாக ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு என்ன வயசு இருக்கீங்க அப்பா காலமானது? எனக்கு வயசு 17 இருக்கீங்க. அப்பா காலம். அதனால் நீங்கள் குடும்ப பொறுப்பை பார்த்துக்க வேண்டியது. வேறு வழி இல்லை. ரொம்ப மகிழ்ச்சிங்க. பர்சனல் டீட்டெயில் தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிச்சதுங்க? அரசியல் பயணம் 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் MGR அவர்கள் கட்சி துவக்கிய போது. சரி. 15வது நாளில் சென்னை சென்று கட்சியில் உறுப்பினராக இணைந்தேன். அப்போ உங்களுக்கு என்ன வயசு? சுமார் 1972னா 55. 17 வயசு. ஆமாம் 17 வயசு தான். டீனேஜ் தானுங்க? ஆமாம். சரி. கட்சி இணைந்த பிறகு 1 மாத காலத்துக்குள் கட்சியினுடைய தேர்தல் நடத்தப்பட்டது. உள்கட்சி தேர்தல். சரி. முதல் பதவி கிளைக்கழகத்தினுடைய பொருளாளர் 5 ஆண்டு காலம். கவுண்டம்பாளையம் கிராமத்தில் கிளைக்கழக செயலாளர், பொருளாளர். ஓகே. அதுக்கடுத்த 5 வருஷம் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர். பொருளாளர் செயலாளர். ஓகே. பொருளாளர் செயலாளர். ஆக்சுவலாக ஏடிஎம்கேல செயலாளர் தான் பவர் ஜாஸ்தி. அதில் 10 ஆண்டு காலம். கவுண்டம்பாளையம் கிளை செயலாளராக 10 ஆண்டுங்க. பொருளாளர் 5 ஆண்டு காலம். கிளை செயலாளராக 10 ஆண்டு. அதுக்கு அடுத்தது 10 ஆண்டு. 15 வருஷங்க. அப்போது 87 வந்துட்டோம். 72லேருந்து 15 வருஷங்கள் 87 வந்துட்டோம். அந்த 10 ஆண்டு கால கிளைச்சலாக இருந்தப்போ தான் புரட்சி தலைவரால் மக்கள் குழு தலைவராக 3 ஆண்டு காலம் நியமிக்கப்பட்டாங்க. நாமினேட் அப்போ பஞ்சாயத்து போல நாமினேட் இருந்துச்சு இல்லைங்களா? இது நகராட்சியில் ஊராட்சி கிராம ஊராட்சி. ஓகே. கணபதிபாளையம் கிராம ஊராட்சியினுடைய மக்கள் குழு தலைவராக 3 ஆண்டு காலம். ஓகே. அரசு பதவி. பட் நாமினேட் 4வது முறையாக 3 ஊராட்சிகளினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர். அடுத்த 5 வருஷங்க. ஓகே. அதுக்கு அடுத்த பதவி தான் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர். பல்லடம் ஒன்றிய கழகம். பல்லட ஒன்றிய கழகத்தில் நீங்கள் ரொம்பனா 22 ஆண்டு காலம்.
22 ஆண்டு காலம் நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷங்க. அதுக்கு அடுத்த பதவி மாவட்டத்தினுடைய கட்சி மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் 5 ஆண்டு காலம். ஓகேங்க. கழகத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவர். சரி. இன்றைக்கு வரைக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த பதவி மாநில விவசாய பிரிவு இணைச் செயலாளர். இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து மாநில விவசாய அணி இணைச் செயலாளர். ரொம்ப சந்தோஷங்க. இப்போது நீங்கள் வந்து இது வந்து நம்ம அரசியல் பயணத்தை பார்த்தோம். அது அரசியல் பயணத்துலேயே பேரலாக இன்னொன்று வர்றது என்னென்னா, மக்களை சந்தித்து தேர்தல் மூலமாகவோ இல்லை நாமினேட் இல்லை இந்த மாதிரி அரசு பதவிகள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னென்ன பதவிகளில் நீங்கள் இருந்திருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு மனசு திருப்தியாக சில விஷயங்கள் இருக்கும். நான் இந்த பதவி இருந்தேன், நான் இருந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே இப்போ தனியாக கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா கூட இதெல்லாம் நம்ம செஞ்சோம்ப்பா திருப்தியாக இருக்குது, யாருக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளுக்கு சில விஷயம் மன திருப்தி இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்த பதவிகள்லையும் அதில் உங்களுக்கு கிடைச்ச திருப்திகள் ஏதாச்சும் இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆரம்பித்த முதல் அரசு பதவி கூட்டுறவு சங்கத்தினுடைய டைரக்டர் 3 ஆண்டு காலம். ஓகே. அங்கே நம்ம ஊரில் கவுண்டம்பாளையம் சொசைட்டி கூட்டுறவு சங்கத்தினுடைய டைரக்டராக 3 ஆண்டு காலம். சரி. அடுத்த 5 ஆண்டு காலம் கூட்டுறவு சங்கத்தினுடைய துணைத் தலைவர். ஓகே. டைரக்டர்லேருந்து துணைத் தலைவர். ஓகே. அதற்கு அடுத்த 2 ஆண்டு காலம் கூட்டுறவு சங்கத்தினுடைய பொறுப்பாளர் தலைவராக இருந்தவர் எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா. சரி. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பொறுப்பு தலைவராக 2 ஆண்டு காலம். ஓகே. 3 அரசு பதவி அதுலேயே. சரி. அதுக்கு அடுத்த அரசு பதவி கணபதிபாளைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக 5 ஆண்டு காலம். ஓகே. ஒரு பீரியடு. ஓகே. அதுதான் நீங்கள் வந்து நேரடியாக அதாவது வந்து நீங்கள் டைரக்டருக்கே எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, சில சமயம் வந்து போட்டியெல்லாம் வந்திருப்பீங்க. பட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு எலெக்ஷன் அப்படிங்கிறது கனவுலையும் பஞ்சாயத்து தலைவரை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 2வது பதவி பிஏபி பாசன சபையில் 2 முறை 10 ஆண்டு காலம் தேர்தலை சந்திச்சு தான் 2 முறையும் 10 ஆண்டு காலம். பிஏபி பாசன சபை தலைவருக்கு. ஓஹோ. அது சில பகுதிகளில் போட்டி கடுமையாக இருக்குங்க, சில பகுதியில் கொஞ்சம் ஓகேங்க. அது கடுமையாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் ஓட்டு போடுறதுனால 10 ஆண்டு காலம் அதில் பாசன சபை தலைவருங்க. பிஏபி பாசன சபையினுடைய தலைவர், அதுவும் அரசு பதவி. ஓஹோ. அது எவ்வளவு ஏரியா கட்டுப்படுத்துங்க? டோட்டல் பிஏபியினுடைய இதுங்களா இல்லை ஒரு டிவிஷன் மாதிரி? அந்த மாதிரி டிவிஷன். சரிங்க. அது திருப்பூர் வாய்க்காலுக்கு மட்டும். திருப்பூர் பகுதி. திருப்பூர் வாய்க்கால் பேர் எதுக்கு? சரி. அது அந்த ஃபீடர், அந்த திருப்பூர் ஃபீடர் ஃபுல்லாக அதனுடைய பாசன சபை தலைவராக 10 ஆண்டு காலம். சரி. அதுக்கு அடுத்த பதவி 3 முறை 15 ஆண்டு காலம் ஒன்றிய குழு உறுப்பினர். கவுன்சிலர். ஒன்றிய குழு உறுப்பினராக பல்லடம் ஒன்றியத்தில் குழு உறுப்பினர். 2வது முறை கவுன்சிலர் ஆன பார்த்தா 5 ஆண்டு காலம் யூனியன் சேர்மன். ஓகே. 3 பீரியடு நீங்கள் கவுன்சிலராக இருந்ததில் 2வது பீரியடில் வந்து நீங்கள் சேர்மன் ஆகிட்டீங்க. ஓகே. 2வது பீரியட் சேர்மன் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடியே ஐயங்கோயிலினுடைய அறங்காவலர் குழு தலைவராக 3 ஆண்டு காலம். கோயில். ஓகே. ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் 7 பேரத்தில் நானும் ஒருவன் 3 ஆண்டு காலம். சரி. அதுக்கு அடுத்த பதவி ஒன்றிய கல்விக்குழு தலைவர் 5 ஆண்டு காலம். ஒன்றிய குழு. ஓகே. அதுக்கு அடுத்த பதவி பல்லட அரசு மருத்துவமனையினுடைய ஆலோசனை கமிட்டியினுடைய உறுப்பினராக 5 ஆண்டு காலம். இது வந்து நாமினேட் இல்லைங்களா? கவர்மெண்ட் நியமன பதவி. ஓகே. அதுக்கு அடுத்தது அதிலேயே சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால ஆலோசனை கமிட்டி தலைவராக 5 ஆண்டு காலம். ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் மற்ற பதவியில் இருக்கும்போது பேரலாக இருந்ததுங்களா? கூட அடிஷனலாக 3 பதவி 4 பதவி. அதை சொல்ல நீங்கள் பேரலாக இதுக்கு ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராகவோ தலைவராகவோ இருப்பீங்க, மேபி இங்கே ஒரு சேர்மனாவோ கவுன்சிலராகவோ அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? தொடர்ந்து அதில் எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்றில் தான் இருக்க முடியும். ஓகே. அது பஞ்சாயத்து தேர்தலில் நம்ம நீங்கள் பேரலாக இருந்துக்கலாம். ஓகே. அந்த அடிப்படையில் தொடர்ந்து அரசு பதவி 3 பதவி 4 பதவி வந்துட்டேங்க. அதுக்கு அடுத்த பதவி 3வது முறை ஒன்றிய கவுன்சிலர் இருந்தபோது 4.5 ஆண்டு காலம் மட்டும்தான் வாய்ப்பு இருந்தது. சேர்மன் இல்லை, சேர்மன் 2வது முறையில். 3வது முறை யூனியன் கவுன்சிலராக மட்டும்தான் இருந்தது. ஓகே. ஓகே. நம்ம கூட போட்டி போட்ட கவுன்சில் குறைவாக இருந்ததுனால சேர்மன் ஆக முடியல. ஓகே. மாற்று கட்சிக்கு போயிடுச்சு. ஆமாம். ஓகே. நீங்கள் கவுன்சிலரு சேர்மன் வந்து 3வது முறையாக கவுன்சிலர் இருந்தப்போ தான் 4.5 ஆண்டு காலத்தில் கவுன்சிலர் பதவி ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தலை சந்தித்த சட்டமன்ற தேர்தல் 2011. 2011. 2011 நீங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து
சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்திலேயே இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன். இரண்டாவது அதிக லீடிங். அதிக லீடிங் அரௌண்டு 70,000க்கு மேலே, 69,756 நினைக்கிறேன். ஒரு ரோட் 2 ரோட் தமிழ்நாட்டில் ரெண்டாவது லீடிங், ரெண்டாவது ஹையஸ்ட் லீடிங்கில் 2011 நீங்கள் லீடிங். அதுக்கடுத்தது அம்மாவால் நியமிக்கப்பட்ட உதவி. அதுக்கு முன்னாடியே பல்லடமன் திருப்பூர் தாலுக்கா மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினராக 3 ஆண்டு காலம். பல்லடமன் திருப்பூர் தாலுக்கா பொல்யூஷன் போர்டு 3 ஆண்டு காலம் மெம்பர். ஓகே. அதுக்கு அடுத்த பதவி பொது கணக்கு குழு உறுப்பினராக 3 ஆண்டு காலம். ஓகே. அதுக்கு அடுத்த பதவி தான் இப்போ வேட்பாளராக வந்திருக்கிறோம். நாம முதல் ரவுண்டில் அரசு பதவி கேப். ஓகே. முதல் சுற்றில் வெற்றி பெற்று ஃபைனல் ரவுண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்குமில்லங்க, போட்டி ஆரோக்கியமான போட்டியாக இருந்தாலும் ஒரு போட்டி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல பேரோ ஒரு உங்களை பற்றி ஒரு தலைமைக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தால் தான் நிறைய பேருக்கு இருந்தாலும் அதில் யார் பெஸ்ட்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது எல்லா அரசு பதவியில் இருந்த நேரத்துலையுமே போட்டி சந்திக்க வரைக்கும் தான் போட்டி. ஊராட்சி மன்ற தலைவர்னால் எல்லாத்துக்கும் ஊராட்சி மன்ற தலைவர், யூனியன் சேர்மன்னா எல்லாத்துக்கும் யூனியன் சேர்மன், வாக்களித்தவர் வாக்களிக்காத. கண்டிப்பாக. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பதவியில் இருந்தப்போமே ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் வைக்கப்பட்ட கோரிக்கையை எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து கொடுத்து இருந்த காரணத்தினால்தான் படிப்படியாக பதவி உயர்வு பெற முடிந்தது. அதான் உங்களுடைய அணுகுமுறை. தேர்தலுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் இருந்த உங்கள் அணுகுமுறை நீங்கள் சார், அதை வேண்டியவங்க வேண்டப்படாதவங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி நம்ம கட்சி அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் சவனா, அது உங்களுக்கு ஒரு திருப்தி, மனசு திருப்தியை இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கு 100%. சரி. அதுக்கு அடுத்தது இப்போ வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறோம். வெற்றியோட வாழ்த்துக்கள். நெஞ்சம் நிறைந்த நன்றிங்க. அடுத்தது இந்த பகுதியில் அம்மாவுடைய அரசு காலத்தில் ஆனமலை நல்லாறு திட்டத்திற்காக கொங்கு மண்டலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பாசன விவசாயிகள், பிஏபி பாசன விவசாயிகளுடைய தலைவர்களை அழைத்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில், அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார், நீங்கள் 2017 to 21 ஓகே ஆனமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வரணும். பிஏபி பாசனத்துக்கு நிரந்தரமாக தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆனமலை நல்லாறு திட்டத்தை நேராக திருமூர்த்தி அணை கொண்டு வந்தால் 10 TMC தண்ணி நேரடியாக வந்துரு, அடிஷனலாக அந்த கோரிக்கை வச்சோம். அவர் பரிசீலனைக்கு எடுத்து கோரிக்கை வச்ச 6 மாத காலத்தில் கேரளா அரசாங்கத்தோடு பேசி அவங்களுடைய அனுமதி, அவங்களுடைய அனுமதியை பெற்று அவங்க வாங்கி அவங்க ஓகே சொன்ன பிறகு ஓகே சுற்றுச்சூழல் அனுமதிக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஃபைல் போயிருக்குங்களா? ஃபைல் போயிடுது. இல்லை, ஒரு தெளிவுக்காக கேட்குறேங்க. ஏன்னா வந்து ஆனமலை நல்லாறுங்கிறது ஒரு இந்த பகுதிக்கு ஒரு முக்கியமான திட்டம். இப்போ வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து இடமலையாறு ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனமலை நல்லாறு கட்டிக்கலான்ட்டு ஆக்சுவலாக அன்னைக்கு இருந்த தரத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று வந்து அதை மூவாகாமல் நிற்கிது. அவங்க டிமாண்ட் வந்து பாலக்காடு ஜில்லாவுக்கு ஒரு 25,000 ஏக்கராவுக்கு 30,000 ஏக்கர் தண்ணி பாசனத்துக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கையோடு அனுமதி ஓகே பண்ணிட்டாங்க. ஓகேங்க. ஆமாம், கிட்டத்தட்ட கை கட்டிய தூரத்தில் இருக்குதுங்க. அதே நேரத்தில் மீண்டும் இப்போ கேரளா கவர்மெண்ட்டில் அனுமதி பெறப்பட்ட அரசாங்கம் வந்தால் மட்டும்தான் உடனடியாக நடக்கும். புது அரசாங்கம் வந்தால் மறுபடியும் மூவ் பண்ணணும். இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சொல்லிக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கே வந்து இவ்வளவு நடந்தது தெரியாது. உண்மை அதுதான். எல்லாம் வந்து ஆதங்கப்படுறாங்க, ஆனமலையார் நல்லாறு நடக்கணும் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஒரு பல்லடம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன், பிஏபி பாசனத்தை தண்ணியை ஒரு ஒட்டிய விவசாயி, அதனால் பலனடைய பல லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிற முறையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. பல்லடம் பகுதியில் கோழிப்பண்ணை அதிகமாக இருக்கிற காரணத்தினால, முக்கிய தொழிலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தொழிலதிபர்களும் கோழிப்பண்ணை சார்ந்தவர்களும் நாமக்கல்லில் தான் கோழி ஆராய்ச்சி மையம் இருந்தது. அப்போ நாமக்கல் போய்த்தான் ஏதாச்சும் கோழிக்கு லேபில் கொடுத்து அது என்ன பிரச்சனைட்டா நாமக்கல்லையும் மட்டும்தான் இருந்தது. சரி, அதை அவங்க எல்லாரும் வச்ச கோரிக்கை, தேர்தலில் வச்ச கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வகையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ தான் சரி அந்த ஆராய்ச்சி மையத்தை, கோழி ஆராய்ச்சி மையத்தை சின்னைகவுண்டத்துக்கு கொண்டு வந்தோம். மகிழ்ச்சிங்க.
இப்போது நீங்கள் ஓகே தேர்தலை சந்திக்கிறீங்க, மக்களின் ஆதரவாலும் கடவுளோட கருணையாலும் நீங்கள் வெற்றி வரணும்னு வேண்டிக்கிறேன். அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் பல்லடம் தொகுதிக்கு நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாடு பூரா என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கட்சியினுடைய தலைமை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் விட்டுருக்கீங்க. அதை தாண்டிங்க பல்லடம் பகுதிக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் பல்லடத்தை சுற்றியே இருக்கீங்க, எல்லா பக்கம் போகிறீங்க, நல்ல இடத்துக்கு போகிறீங்க. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன தேவை இருக்கும் அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு மைண்டில் எடுத்தோன்னே தெரிகிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யலான் இருக்கீங்க, அதில் முன்னுரிமை திட்டங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை முன்னுரிமை திட்டங்கிற அடிப்படையில் அவனாசி அத்திக்கடவு ஸ்கீம் பார்ட் 2 இப்போ இருக்கிற ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் ஓகே பண்ணுறங்கிற கோரிக்கை எல்லோரும் வச்சுருக்குறாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதை பரிசீலனைக்கு எடுத்துட்டார். ஓகே, கோரிக்கை வச்சதான். நான் முதலமைச்சரானால் அதை நடைமுறைப்படுத்துகிற. இப்போ எடப்பாடியார் வந்தால் ஆனமலை அவினாசி அத்திக்கடவனுடைய எக்ஸ்டென்ஷன் மற்ற பகுதிகளுக்கும் வரும். பல்லடம் பகுதியில் முழுமையாக இல்லைனாலும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வறட்சியாக குடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்கிற இடம் பூராமே அவனாசி அத்திக்கடவு திட்டத்தோட பார்ட் 2 உறுதியாக கொண்டு வரக்குண்டான அனைத்து முயற்சியும் எடுத்துக்கோங்க. அந்த முயற்சி நீங்கள் எடுத்துங்க. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா வரலாறுல உங்கள் பேர் இருக்கும், எடப்பாடியார் பேர் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம பகுதி ரொம்ப வறட்சியான பகுதிங்க. இன்றைக்கி சில பகுதிகள் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அவினாசி அத்திக்கடவில் பயனடைஞ்ச கிராமங்கள் பார்த்திங்கன்னா நல்ல முறையாக விவசாயம் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நம்ம பகுதிக்கும் வருங்க. அடுத்த கோரிக்கையாக வெள்ளலூர்லேருந்து சரி சுல்தான்பேட்டை வரைக்கும் அந்த சாக்கடை கழிவுநீர் தண்ணி சுத்தம் பண்ணி தண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அது பைப் லைன் மூலம் வேலை பண்ணி படிப்படியாக கொண்டு வர்றாங்க. சரி, அதை பல்லடம் தொகுதியில் இருக்கிற மேற்கு பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு அந்த தண்ணி வேண்டும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது எப்படி, அதாவது பைப் லைனில் வந்து குளங்குட்டையில் நிறைக்குதுங்களா இல்லை டைரெக்டாக பயன்பாட்டுக்கு வருதுங்களா? டைரெக்டாக டேங்க் ஏற்றிடலாம். அந்தளவுக்கு சுத்தமாக வருது, சுத்தப்படுத்தி கொடுத்துட்றாங்க. ஓகே, சுத்தப்படுத்தி வருது. குடிநீருக்காக விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா மக்கள் கொஞ்சம் அறிவுறுப்படுவாங்க. நீங்கள் அந்த அவங்க வந்து இப்போ நம்ம இல்லை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தாராளமாக பயன்படுத்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி வருதுங்க. சப்பளை பாதிக்கு சப்பளை கொடுத்துட்ருக்குறாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே வருங்க. ஆமாம், சரி. அது உங்கள் திட்டத்தில் ஒன்று இருக்குது. அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தை உறுதியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம் படுத்தி போடலாம். ஓகே ஓகே ஓகே. ஆனமலை நல்லார் ஸ்கீமு அண்ணன் தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துட்டாங்க. பல்லட பொதுக்கூட்டத்துக்கு வந்தப்பவும் ஆனமலை நல்லார் ஸ்கீமு கோரிக்கை வச்சோம். உறுதியாக நிறைவேற்றி தருகின்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கின்றார்கள். சரி சரி சரி, ஓகே, சந்தோஷம். ஏன்னா நீங்கள் முன்னாடி வந்து அது அந்த ஃபைல் அதை மூவ் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் சொன்னீங்க. இப்போ அதனுடைய கண்டினியூட்டி பண்ணிடலான்னு சொல்கிறீங்க. பண்ணிடலாம் உறுதியாக பண்ணிடலாம். சரி. அதுக்கு அடுத்தபடியாக பல்லடம் பகுதியை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசன பகுதியில் பெரிய அதிகப்படியான குடிநீர் தட்டுப்பாடு இல்லைனாலும் அங்கே பிஏபி தண்ணி இல்லாத நேரத்தில் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக வருது. ஆமாங்க, வாய்க்கால் தண்ணி இல்லை போகாதப்போ அந்த பிரச்சனை வருது. பல்லடம் தொகுதிக்கே இன்னொரு கூட்டு குடிநீர் திட்டம் வேணுங்கிற கோரிக்கையை பல்லட பொதுக்கூட்டத்துக்கு வந்தப்போ வருகை இருந்தப்போ கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. அந்த குடிநீர் திட்டத்தை மூன்றாவது அடுத்த குடிநீர் திட்டத்தை கொண்டு வரக்குண்டான அனைத்து முயற்சியும் எடுத்துக்கோங்க. ஓகே, சந்தோஷம். மெயின் தண்ணி பிரச்சனை தானே. சரி. அதுக்கு அடுத்தபடியாக பல்லடத்தில் டிராஃபிக் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாங்க. பணப்பாலத்திலேருந்து அண்ணா நகர் வரைக்கும் மேம்பாலம் அமைத்து கொடுக்குறேன் கோரிக்கை வச்சா மேம்பாலம் உறுதியாக அமைத்து கொடுக்குறேங்கிற உத்தரவாதத்தை பல்லட பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வாங்கி கொடுத்துருவீங்க? உறுதியாக வாங்கி கொடுத்துருவோம். சரி. அதனால் அது வர்றது உறுதி, அதில் மாற்று கருத்தே இல்லை. சுற்று வட்ட சாலைக்கு நம்ம அரசு இருந்தபோது கொங்கு வேளாளர் கல்வி திருமண மண்டபத்திலிருந்து பல்லட தெக்குப்பாளைய எஃப்சி குடோன் வரைக்கும் அப்படியே சுற்றுச்சாலை அந்த வழியாக மாதப்பூர் வரைக்கும் சுற்றுச்சாலை அமைக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு சர்வே செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணி தொடங்காமலேயே கிடப்பில் கிடக்கின்றது 5 ஆண்டு காலமாக. சரி. அதையும் அந்த சுற்றுவழிச்சாலை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நிறைவு செய்வதற்கு உண்டான அனைத்து முயற்சியும் எடுத்துக்கோங்க. அடுத்தது இனாம் நில பிரச்சனை பல்லட தொகுதியில் முழுமையாக 3-4 பஞ்சாயத்தில் இருக்குது.
அந்த பிரச்சனையை அரசு வந்து முழுசாக முயற்சி எடுத்து எதையெல்லாம் அதை இனாம் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ, நாங்கள் எதிர்க்கட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்தில் சேலத்தில் போய் எல்லா விவசாயிகளை அழைச்சிட்டு போய் கோரிக்கை வச்ச நேரத்தில், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் சட்ட ரீதியாக அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என்று ஆலோசனை செய்து நிவர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அது கவர்மெண்ட் நினச்சா, சீஃப் மினிஸ்டர் இல்லை கவர்மெண்ட் நினச்சா ஈஸியாக முடிக்கலாங்க. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய இருக்குது. ஆமாம். அதைய விடாமுயற்சியாக இருந்து இந்த பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு காண்பதற்கு விடாமுயற்சியோடு அதை வெற்றி பெற செய்வேன். ஆக்சுவலாக இந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயங்கரமான ஒரு மன வேதனையில் இருக்கிறாங்க. நீங்கள் 40 வருஷமாக 50 வருஷமாக அப்பா தாத்தா வாங்கின பூமியை விவசாயம் பண்ணிட்டு வந்துங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஜீரோ வேல்யூ இல்லை பூமி உங்களுதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையை இருண்ட மாதிரி நினைக்கிறாங்க. இது இந்த விஷயத்தையும் மட்டும், ஏன்னா வந்து கவர்மெண்ட் நினச்சா இது சின்ன விஷயம் தானுங்க. ஆனால் இதை செஞ்சு கொடுத்தா அந்த மக்கள் வந்து ரொம்ப நன்றி கடனோடவும் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சரி, தமிழ்நாட்டிலேயே சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பணியாற்றிய போது பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் புதிதாக 69 நியாய விலை கடைக்கு கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கொண்டு ரேஷன் கடை கொண்டு வந்தது பல்லடம் தொகுதி மட்டும்தான். சரி, மீண்டும் சில கிராமங்களில் ரேஷன் கடை இல்லாமல் இருக்கின்றது இன்னும். சரி, அதுக்கு அன்னைக்கே கொண்டு வந்திருப்ப என்ன காரணம்னா 150 கார்டு குறைவாக இருந்தால் 150 கார்டு இருந்தால் மட்டும் பகுதி நேர கடை. மினிமம் 150 கார்டு இருக்கணும் பகுதி நேர கடைக்கு. முழு நேர கடைக்கு 500 கார்டு கேட்குறாங்க. 300 கார்டாவது இருந்தால் முழு நேர கடை கொண்டு வந்துடலாம். 300 கார்டு இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஆமாம், 500 கட்டாயமாக வேணும். ஓகே. அது லீகல் லிமிட் அப்படி இருக்கல. அப்புறம் இப்போது 100 கார்டு 120 கார்டு வச்சுருக்கிற கிராமங்கள் தான் லாங்காக 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் வாங்குற நிலை இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதற்கும் முயற்சி பண்ணி நான் கூட்டுறவு சங்கத்தில் ஒரு 10 ஆண்டு கால பணியாற்றின காரணத்தினால்தான் இந்த ரேஷன் கடையை கொண்டு வர முடிஞ்சது. இவ்வளோ கடையை ஷார்ட்டாக அதிகாரிகள் பிடிச்சி அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி சில எக்ஸாம்ஷன்ஸ், சில விதிவிலக்குகளை வந்து கொஞ்சம் சொல்லி கன்சிடர் பண்ணி செய்யணுங்கிறீங்க. ஆமாம், ஓகே. பண்ண முடித்து 69 ரேஷன் கடை கொண்டு வந்தோம். கண்டிப்பாக மீண்டும் இந்த 100 கார்டு இருக்கிற கிராமங்களுக்கு உறுதியாக ரேஷன் கடை கொண்டு வரக்குண்டான முயற்சி எடுத்து அந்த கிராமங்களுக்கும் ரேஷன் கடை கொண்டு வந்துடும். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அது அவங்க நம்ம இந்த உறுதிமொழி நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க. இதுக்கு அடுத்தது, சரி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 17 கிராமங்களுக்கு பேருந்தே போகாத கிராமங்களுக்கு பேருந்து வழித்தடத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். சரி, மீண்டும் இப்போ ஒரு சில கிராமங்கள் உள்ள போய் வர்ற சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த கோரிக்கை இப்போ ஓட்டு கேட்க போகிறப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. அது எதையெல்லாம் பண்ண முடியுமோ அது உத்தரவாதமாக சொல்ல முடியலன்னா சாத்தியக்கூறுகளை பார்த்து இருந்ததுன்னா செய்யலாம், முயற்சி பண்ணுவோம். சரி, இதுக்கு அடுத்தது, சரி, வீடு இல்லாத ஏழைகள் பல்லடம் தொகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் வீடு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறேங்கிற தேர்தல் வாக்குகள் கொடுத்துருக்குறாங்க. சரி, அது இல்லாமல் சில ஏரியாவில் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க 40 வருஷமாக. பட்டா பிரச்சனை இருக்கும். அதில் சில லேண்ட் இஷ்யூஸ் வந்து ஒரு சில ஏரியாவில் கால்நடைத்துறைக்கு சொந்தமான இடம் இருக்குது. அதுபோக வந்து ஓடை புறம்போக்கில் இருந்து பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா அது உங்களுக்கே சில சமயம் நெருக்கடியாக வரும். ஏன்னா நான் இத்தனை நீங்கள் பிரச்சாரத்துக்கே போனீங்கன்னா கேட்பாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க எங்களுக்கு இல்லைங்க அப்படிம்பாங்க. அது பண்ணவே முடியாதுங்க. ஓடை புறம்போக்கில் தான் அது பண்ண முடியாது. கால்நடைத்துறைக்கு சொந்தமான இடத்துல இருக்கிறத இந்த மாவட்டத்துக்குள்ளே இப்போ 2 ஏக்கரை வீடு கட்டியிருக்காங்கன்னு வைங்க, 2 ஏக்கராவுக்கு 4 ஏக்கரை இந்த மாவட்டத்துக்குள்ளே வாங்கி கால்நடைத்துறை கொடுத்துட்டோம்னா அதை பட்டா கொடுத்துட்றாங்க. அது வந்து டைரக்டர், இப்போ கால்நடைத்துறை டைரக்டர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அரசும் வந்து அவங்க ஓகே பண்ணாங்கன்னா அது பண்ணலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறீங்க? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணி கொடுக்க வேண்டிய இடம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. நம்ம வந்து அந்த லேண்ட் பண்ணியிருக்கிறோம். சரி, ஓகே. ஏற்கனவே அறிவொளி நகருங்கிற ஏரியாவில் ஓகே இடம் தாராபுரத்தில் வாங்கி கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்துட்டு பண்ணிட்டேன். ஓகே. மீண்டும் பாக்கி செய்ய வேண்டியது வேற ஒரு ஏரியாவிலையும் அந்த நிலத்தில் குடியிருக்கிறாங்க. பட்டாவை வாங்க முடியல. சரி, அந்த பட்டாவை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுத்து வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்கள் வந்து பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு எம்எல்ஏ வந்து என்னென்ன செய்ய போகிறேன்ட்டு ஒரு சொன்னீங்க. இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு நேரம் நம்மளுக்கு டைம் அலாட் பண்ணி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. நீங்கள் டைம் கொடுத்து இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.